பிரைஸ் த லோர்ட் ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 ஜூன் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை தூக்கி கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் துதிப்போமா. சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா சோத்திரம். நேற்று முழுவதாக கர்த்தர் நம்மை காப்பாற்றினதை நினைத்து பாருங்கள். எவ்வளோ அற்புதமான விதத்தில் கர்த்தர் நம்மளை நடத்தினது. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, நேற்று முழுவதும் எங்களை காப்பாற்ற நம்முடைய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே சோத்திரம். கர்த்தர் நேற்று ராத்திரி எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்து ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி. கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரே, நீரை எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்ததற்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஆரோக்கியமாக பலத்தோடு என்ற காலைகளில் எங்களை எழுப்பதற்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே சோத்திரப்பா சோத்திரம். உம்முடைய கிருபை ஆண்டவரே, நாங்கள் எழும்பினது உம்முடைய கிருபையப்பா. எங்களுடைய கர்த்தாவே பலம் கிடையாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீரை எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்து ஆரோக்கியத்தோடு எழுப்பினதற்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறைக்க பண்ணி நடத்த போகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரை. ஸ்தோத்திரிக்கிறப்பா சோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம். நன்றியோட சோத்திர ஆண்டவரை, நன்றியோட சோத்திரப்பா சோத்திரம். உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் சோத்திரம் ராஜா. ஒவ்வொரு நாளும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி கரம் பிடித்து நடத்த போகிறோம் கிருபைக்காக நன்றி. யெகோவா ஜாயிரே, எங்களுக்காக சகலத்தையும் அப்பா ஒருக்கிற அவன் கருதுகிற தேவன் உமக்கு நன்றி ஆண்டவர். யெகோவா ராஃபா, எங்களை குணமாக்குற தேவன் உம்மை துதிக்கிற ஆண்டவர், உமைக்கு நன்றி செலுத்துகிறப்பா சோத்திரம் ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவர். 111ஆம் சங்கீதம் 1வது வசனம். அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய அவன் சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரிய முழு ஹிருதயத்தோடும் துதிப்பேன். ஹிருதயத்தில் ஆமேன் ஆழத்திலிருந்து நாம் தேவனை துதிக்கிறவர்களா மாறட்டும். 10வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய அவன் கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நட்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றேக்கும் நிற்கும். நாம் சேர்ந்து செபிப்போமா? ஒரு மனதோடு நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனை, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. நாங்கள் ஒரு மனமாய் உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மெசேஜை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஸ்தோத்திரம். ஒவ்வொரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீரே எங்கள் ஜெபங்களை கேட்கிற தேவனப்பா, எங்களுக்கு பதிலளிக்கிறவரப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, பாரத்தோடு இருக்கிற கர்த்தா ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த காரியத்தில் ஆமேன் அதிக பாரத்தோடு இருக்கிறாரோ கர்த்தாவா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது விடுதலையாகட்டும் ஆண்டவரே. நோய்களில் இருந்து விடுதலையாகட்டப்பா. கோவிடினால் பாரப்படுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவரே. அது மூலம் வந்திருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறி போகட்டும் ஆண்டவரே. குடும்பத்துக்குள் தேவனுடைய சமாதானத்தை அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீரே ஒவ்வொரு மக்களையும் அற்புதமா ஒவ்வொரையும் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. அசிடிட்டினால் பாரப்படுகிறவர்கள் இப்போதே குணமாகட்டும் அப்பா. எல்லா அசிடிட்டி பிரச்சனைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மக்களை விட்டு விலகட்டும். பூர்ண சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும். நன்றியோட சோத்திர ஆண்டவரே. பான்கிரியாஸ்ல ஆமீன் பிரச்சனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறி போகட்டும். எல்லா லிவர் சிரோசிஸும் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. சரீரத்துக்குள்ளே கர்த்தருடைய அற்புதம் இறங்கட்டும். பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அவன் விவாக ஆமன் தடையாயிருக்கிற மக்களுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடைகள் மாறட்டும். திருமணம் நடக்கணும். அற்புதமாக மாறணும் ஆண்டவரே. எஜுகேஷனுக்காக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. அட்மிஷன் கிடைக்காமல் இன்னும் பாரப்படுகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அட்மிஷன் கிடைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாடிகளை திறந்து கொடுத்த ஆசீர்வதியும் ஆண்டவரே. அதில் பெட்ரிடனாக இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிற ஆண்டவர். ரொம்ப நாளாய் ஒரே படுக்கையில் படுத்திருக்குது. அது மூலமாக வந்திருக்கிற புண்ணுகள் காயங்கள் குணமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வல்லமை மக்கள் மேல் இறங்கட்டும். அவன் எழுந்து நடக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளும். எழும்பட்டும் ஆண்டவரை. ஆரோக்கியத்தோடு எழும்பட்டும் அப்பா. அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. லோகமெம்பாடும் ஆமையோட ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. வழிகளை திறந்து கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா. அற்புதமாக மாறட்டும் ஆண்டவரே. நாளை நடக்க போகிற திருச்சபையின் ஆராதனைக்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதியும். அது ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலும் அற்புதமாக மாறட்டும் ஆண்டவரே. கடந்து வருகிற ஒவ்வொரு மேலும் ஆவிக்குரியதான ஒரு ஊற்றுதல் உண்டாகட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரையும் அபரிமிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய சித்தமான நாளை காலையில் 8:15 நம்முடைய திருச்சபையின் ஆராதனை ஆரம்பிக்கும். எல்லாரும் கரெக்டான நேரத்தில் கடந்து வாருங்கள், ஜாயின் பண்ணுங்கள். யாரும் ஆமேன் அசால்ட்டாக எடுக்கக்கூடாது. கர்த்தர் ஆமேன் ஆசீர்வதிப்பார். தேவன் நமக்காகிய பெரிய காரியங்களை செய்வார். அப்போஸ்தலர் நடபடி 20ஆம் அதிகாரம் அதோட 32வது வசனத்தை வாசிப்போம். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட ஆமேன் அநேவர்களுக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைய காலையில் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். நம் தேவனோட வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அதை தியானிக்கும் போது சும்மா வாசிக்க கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. ஆமேன். ஆதலால் நாம் விசுவாசத்தோடும் இதை ஏதோ ஒரு அறிவுக்காகவும் ஞானத்துக்காகவும் வாசிக்காமல், ஆமன் ஏதோ ஒரு கடமையை நாம் செய்கிற மாதிரி அதை செய்யாமல் வாசிக்காமல், இதுக்குள்ளே உயிர் உண்ட, இதுக்குள்ளே ஜீவன் இருக்கிறான். ஆமன். இது கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் போது ஆமன் தேவனுமாய் நமக்கு ஒரு பெரிய என்கவுண்டர் கிடைக்கும். அது என்கவுண்டர் கிடைக்கிற வேலைகள் என்று அப்படி நாம் விசுவசித்து கொண்டு நம்பிக்கையோடு கூட எப்போதும் தேவ வார்த்தையை நாம் வாசிக்கும் போது இது எங்கிட்ட பேசுவார் என்று நினைத்து கொண்டு விசுவசித்து கொண்டு நாம் வாசித்தீங்கன்னா அது நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதமாக மாறும். பிரியமானவர்களே, பாருங்கள், கர்த்தர் நம்மோடு பலவிதமான நிலைகளிலே பேசுவார். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு முறையில் ஆண்டவர் பேசுகிற ஒரு முறை எதுன்னு கேட்டிங்கன்னா அது கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக மட்டும்தான். அவன் தேவ வார்த்தையிலூടെ கர்த்தர் நம்மோடு பேசுகிறது. அதுக்கு எந்த ஆமேன் ஹல்லேலூயா அவன் தப்பும் இருக்காது. ஸ்தோத்திரம். எந்த ஆமேன் ஹல்லேலூயா தடைகளும் இருக்காது. அது கரெக்டாக தெளிவாக நம்மோடு பேசுவார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வார்த்தையே நமக்கு ஹல்லேலூயா வெளிப்படுத்தினது. இதை எழுதினது பரிசுத்த ஆவியானவர் மூலம்தான். ஆதலால் இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவருடைய சகாயத்துக்காக நாம் ஜெபிக்கணும். சகாயம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கரங்களை நம்ம ஒப்பு கொடுக்கணும். நாம் இந்த வார்த்தையை திறக்கும் போது, பைபிள் திறக்கும் போது நாம் ஜெபம் பண்ண வேண்டியது, பரிசுத்த ஆவியானவரே அவன் நிறைய எங்களோடு பேசும், எனக்கு ஆலோசனை தாரும், நீரே எனக்கு இதை கற்றுக் கொடுப்பா, இது வசனத்தை கற்றுக் கொடுக்க ஆமீன் ഏറ്റവും ஹல்லேலூயா அக்குரட்டான ஒரு ஆமீன் ஹல்லேலூயா பர்சன் பரிசுத்த ஆவியானவர் தான். ஆதலால் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆவிக்குரியதான ஒரு வளர்ச்சியை கிடைக்கணுமா, நீங்கள் வார்த்தையை விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஆமீன் வாசிக்கணும். உங்களை பில்டு பண்ணுறது தான் தேவனுடைய வார்த்தை. ஆமீன். ஒரு வீடு கட்டுற மாதிரி தான் ஹல்லேலூயா உங்களை கட்டி எழுப்ப ஆமீன் தேவ வார்த்தையினால முடியும். ஆதலால் நீங்கள் வார்த்தைகளை வாசிக்கும் போது ஜெபம் பண்ணி வாசிங்க. ஆண்டவர் என்னை கட்டி எழுப்பும், இந்த வார்த்தையினால என்னை கட்டி எழுப்பும். ஹல்லேலூயா. நம்ம ரிப்பேர் பண்ண இந்த வார்த்தையினால முடியும். ஸோ ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ரிப்பேர் பண்ணணும், ஏதாவது குறைவுகள் இருக்கணும், குறைவுகள் இருந்தீங்கன்னா ஆமாம் இந்த குறைவுகளை நீக்க இந்த வார்த்தையினால முடியும். உங்களை என்கரேஜ் பண்ணுறதான் தேவனோட வார்த்தை. உங்களை ஆமாம் வார்த்தைக்கு உங்களை கரெக்ட் பண்ண முடியும், உங்களை என்கரேஜ் பண்ண முடியும், உங்களை பில்ட் பண்ண முடியும். அதில் பிரியமானவர்களே, ஆமாம் இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப பிரயோஜனம். ஆதலால் நாம் ஹல்லேலூயா கர்த்தருடைய சுதந்திரத்தையே ஆமென் ஹல்லேலூயா அதை அனுபவிக்க ஹல்லேலூயா நாம் அந்த சுதந்திரத்துக்குள்ளே நம்மை கொண்டு போகிறதான் இந்த கர்த்தருடைய வார்த்தை. ஆதலால் நம் கிறிஸ்துவுக்குள் யார் என்றதும் நமக்கு ஆமென் அறிவித்து அல்லது நமக்கு ஆமென் புரிய வைக்கிறதான் கர்த்தருடைய வார்த்தை. ஸோ ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை குறித்தும் நமக்கு நல்ல ஒரு ஹல்லேலூயா ஆமென் உள்காட்சியை கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை தான். பிரியமானவர்களே, ஆமென் நம்மை சுதீகரிக்க
கேட்கறதும் கர்த்தருடைய வார்த்தை தான். பாருங்க எவ்வளோ ஆமென் காரியங்கள் இந்த வார்த்தைக்குள்ளே இருக்குது. நம்ம பில்டு பண்ணுறது, நம்மளை என்கரேஜ் செய்கிறது, நம்மளை ரிப்பேர் பண்ணுறது. ஆமென் ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற எல்லா ஆமென் ஹல்லேலூயா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்கிறது. ஆமென் தேவனுக்குள்ளே இருக்கிற அந்த சுதந்திரத்தை நமக்கு புரிய வைக்கிறது, அது நமக்கு கொடுக்கிறது இந்த வார்த்தை தான். ஆதலால் பிரியமானவர்களே, நீங்கள் இந்த வார்த்தையை வாசிக்கும் போது ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தையை வாசித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே நீர் எங்களை ரிப்பேர் பண்ணப்பா, எங்களை என்கரேஜ் பண்ணும் ஆண்டவரே, எங்களை பில்டு பண்ணப்பா. ஆமென் உம்முடைய சுதந்திரத்தை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு திறந்தாரும் ஆண்டவரே. ஆமென் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது, இதை விசுவசிக்கும் போது, இது மூலமா அநேக அற்புதங்கள் நமக்குள்ளே உண்டாகும். ஆமென் கர்த்தர் நம்மை பலப்படுத்தும். ஆமென் தேவனுக்குள்ளே நமக்காக வைத்திருக்கிற அநேக காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள இந்த வார்த்தை நமக்கு உதவி செய்வார். ஆமென் நீங்கள் ஜெபத்தோடு கூட இது எல்லாத்தையும் விரும்பி கொண்டு ஆண்டவரே இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு கூட நீங்கள் வார்த்தையை வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்தும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும். ஜெபத்தோடு கூட வார்த்தையை வாசிங்கள், தியானித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை கொண்டு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்திலே நட்சத்திரங்களைப் போலவும் கடல் கரையில மணலை போலவும் கர்த்தர் நம்மை பெருகவே பெருக பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.